குட் மார்னிங். மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் இன்றைக்கி கிளாஸில் நம்ம தேர்ட் யூனிட்டில் ப்ரெடேட்டர் மாடல் ஃபஸ்ட்டு செக்ஷனை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஏற்கனவே இது நம்ம போன கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ போன கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ப்ரேனா என்ன, ப்ரெடேட்டர்னா என்ன, அதனோட பாப்புலேஷன் சைஸ் என்ன, ப்ரே இல்லைன்னா ப்ரெடேட்டர் என்னவாகும், ப்ரெடேட்டர் இல்லைன்னா ப்ரே என்னவாகுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருந்தோம். லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் dx/dt dy/dt எழுதியிருந்தோம். அதுலேருந்து எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிருந்தோம், dy/dx கண்டுபிடிச்சிருந்தோம். அதை இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணி வச்சுருந்தோம். அதை சால்வ் பண்ணிவிட்டு அதனோட ட்ராஜெக்டரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ட்ராஜெக்டரி அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த டயக்ராம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இங்கே நல்லா க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த P/Q A/B அப்படிங்கிற பாயிண்ட்டு. இது நாலுமே 4 குவாட்ரண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ட்ராஜெக்டரி இந்த மாதிரி நமக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு இப்படி போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு கிளாக் வைஸில் போகும்போது ஒவ்வொரு ட்ராஜெக்டரியும் ஒரு சைக்கிள் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ட்ராஜெக்டரியும் கண்டிப்பாக எதனோடையும் இன்டர்செக்ட் ஆகாது. கண்டிப்பாக இது ஒரு சைக்கிள் ஃபார்மேட்டில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டயக்ராம். சின்ஸ் நோ டூ ட்ராஜெக்டரிஸ் இன்டர்செக்ட். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த ட்ராஜெக்டரியும் ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகவே செய்யாது. ஸோ சின்ஸ் நோ டூ ட்ராஜெக்டரிஸ் இன்டர்செக்ட், no trajectories start from a point situated within the first quadrant will intersect the x-axis and y-axis trajectories. அதுதான் சொல்லுது. இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எந்த ட்ராஜெக்டரியும் எக்ஸ் ஆக்சிஸ் கூடவோ இல்லை ஒய் ஆக்சிஸ் கூடவோ கண்டிப்பாக இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது. Thus, all the trajectories corresponding to positive initial population will lie strictly within the first quadrant. எல்லாமே இந்த first quadrant குள்ள மட்டும்தான் லை ஆயிருக்கும். If the initial population are positive, the population size will be positive. Initial population பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்ததா கண்டிப்பாக அந்த பாப்புலேஷன் சைஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். If the population of one of or both the spaces initially zero, it will always remain zero. ஸோ இந்த இனிஷியல் பாப்புலேஷன் பாசிட்டிவாக இருந்தால் டோட்டல் பாப்புலேஷன் பாசிட்டிவ். இனிஷியல் பாப்புலேஷன் ஜீரோவாக இருந்தால் அது லாஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேவா? The lines through P/Q, A/Bங்கிற பாயிண்ட் parallel to the axis of the coordinate divide the first quadrant into 4 equal parts. ஸோ அப்போ இந்த ட்ராஜெக்டரியை நம்ம 4 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்ட்டு 4 பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதில் dx/dt இந்த ப்ரேவோட சைஸ், rate of change of prey due to the time t, அது மாதிரி rate of change of predator with respect to the time t, இதனோட வேல்யூ தான் இந்த dy/dx அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தவரையில் dx/dt அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தேன் 0. dx செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் அது லெஸ் தேன் 0. அண்ட் தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இது கிரேட்டர் தேன் 0. இது எதுக்கு அப்படின்னா ப்ரேக்கு. இதுவே ப்ரெடேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் ப்ரெடேட்டர் எப்படி சொல்லு, ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் ப்ரெடேட்டரோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0. ரிமைனிங் 2 குவாட்ரண்ட்டில் இது லெஸ் தேன் 0. ஸோ அப்போ dy/dxனால் நமக்கு என்னென்னு தெரியும். ஆட்டோமேட்டிக்காகவே dy/dx இஸ் நத்திங் பட் dy/dt டிவைடட் பை dx/dt அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டிவிஷன்னா இது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ். அதை மாதிரி
மைனஸையும் மைனஸையும் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ளஸ். இந்த மைனஸையும் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ். இந்த ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ளஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்காக மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கிடைக்கணுமா நமக்கான இந்த இடத்துல இது ரைட்டு இது ரைட்டு இது ரைட்டு. ஓகேவா, இங்கே மட்டும் இது கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது பிரிண்டிங் மிஸ்டேக், இது ஆக்சுவலாக லெஸ் தேன் 0வாக இருந்திருக்கு. ஓகேவா, அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவதும் வந்து லெஸ் தேன் 0. This gives the direction field at all points. ஸோ direction field தான் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேவா, அதை பொறுத்து தான் அந்த டைரக்ஷன் வந்து டிசைட் ஆகும். இதுதான் வந்து இந்த டைரக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. dx by dt dy by dtயோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ this gives the direction field at all points as shown in figure. Each trajectory is a closed convex curve. convex concave தெரியும்ல, குழிவு. ஸோ அந்த இது வந்து க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்வெக்ஸ் கர்வ் அப்படின்ட்டு சொல்லலாம். தீஸ் ட்ராஜெக்டரிஸ் அப்பியர்ஸ் ரிலேட்டிவ்லி கிராம்ப்டு நியர் த ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்க்கு கிட்ட அது வந்து கிராம்ப் ஆகும். In first and second quadrant the prey spaces decrease and third and fourth quadrantல இது increase. அதாவது first second quadrantல prey வந்து decrease ஆகும், third and fourth quadrantல prey increase ஆகும். அதை மாதிரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்லேயும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் ப்ரெடேட்டர் இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் தேர்டு குவாட்ரண்ட்லேயும் ப்ரெடேட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சிமிலர்லி இன் ஃபோர்த் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ப்ரெடேட்டர் ஸ்பீசிஸ் வில் increase and first and second quadrantல it will decrease அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. So after a certain period both the species return to their original size and both the species size vary periodically with time. So time period பொறுத்து இது வேரி ஆகும் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறது வந்து ஸோ நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து காம்படிஷன் மாடல். ஸோ ப்ரே ப்ரெடேட்டர் மாடல் மாதிரி காம்படிஷன் மாடல். லெட் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் ஒய் ஆஃப் டி பி த டூ பாப்புலேஷன் ஆஃப் டூ ஸ்பீசஸ் காம்பெட்டிங் ஃபார் த சேம் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. காம்பெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபைட்டிங் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஃபைட்டிங் ஃபார் த சேம் ரிசோர்ஸஸ். ஓகேவா, எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி பி த டூ பாப்புலேஷன் சைஸஸ் காம்பெட்டிங் ஃபார் த சேம் ரிசோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. தென் ஈச் ஸ்பீசிஸ் க்ரோ இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காம்படிஷன் மாடலுக்கு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வந்து கிராஸ் அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணுங்கள், வீட்ஸ் அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது புல்லுக்கு இடையிலையும் சில செடிகள் சில தாவரங்கள் வந்து முளைக்கும்ல, அதை தான் வந்து நம்ம வீட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ புல் முளைக்கிறதுக்கு வந்து நமக்கு தண்ணீர் தேவை, சூரிய ஒளி தேவை. ஸோ அதை மாதிரி மற்ற உயிரினங்கள் அந்த முளைக்கிறதுக்கும் வந்து சன்லைட்டு வாட்டர் எல்லாமே வந்து தேவை. ஸோ இந்த கிராஸ் வந்து வாட்டரை எடுத்துக்கிட்டால் வீட்ஸுக்கு வாட்டர் கிடைக்காது, வீட்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டால் கிராஸுக்கு வந்து வாட்டர் கிடைக்காது. ஸோ ஒன்றோட ஆப்சன்ஸில் தான் இன்னொன்று வளர ஆரம்பிக்கும். இன்னொன்று வளரும் போது ஒன்றோட வளர்ச்சிங்கிறது வந்து அடிவாங்கும். அதுதான் வந்து இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, சரி. So let x of t y of t be the population of the two species. ரெண்டு ஸ்பீசிஸோட பாப்புலேஷன் காம்பெட்டிங் ஃபார் த சேம் ரிசோர்ஸஸ், ஒரே ரிசோர்ஸஸை வச்சு வளரக்கூடிய பாப்புலேஷன்ஸ். அப்போது ஈச் ஸ்பீசிஸ் க்ரோ இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீசிஸ். அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னா ஒன்றுக்கு கிடைச்சா இன்னொன்றுக்கு கிடைக்காது. அப்போ ஒன்று ஆப்சண்ட் ஆனால் தான் இன்னொன்று வளர முடியும். And the rate of growth of each species decrease due to the presence of other species. அதை மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ரேட் ஆஃப் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிராஸ் வந்து வாட்டரை எடுத்துக்கிச்சு அப்படின்னா இப்போ வீட்ஸுக்கு வந்து வாட்டர் கிடைக்காது. அப்போ இதனோட க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகும். அப்போ வீட்ஸ் வாட்டரை எடுத்துக்கிச்சுன்னா கிராஸுக்கு வாட்டர் கிடைக்காது. அப்போ இதனோட க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க ஈச் ஸ்பீசிஸ் டிக்ரீஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு. ஸோ திஸ் கிவ்ஸ் த
சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம்ல ப்ரெடேட்டர் மாடலில் இந்த dx by dt வந்து எப்படி எழுதுகிறோம், dy by dt எப்படி எழுதுகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதே தான் இங்கே எழுதி வச்சுருப்போம், ax minus bxy py minus qxy அப்படின்ட்டு. அங்கே வந்து -py + qxy அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஓகேவா? ஏன்னா அங்கே வந்து ப்ரெடேட்டர் வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ நமக்கு இங்கே அப்படி கிடையாது, அதனால நார்மலாகவே py minus qxy அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம எதை செய்கிறோம் அப்படின்னா வந்து அங்கே ஒய்யை மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டு a minus by அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். இங்கே எக்ஸை காமனாக எடுத்து a minus bxன்னு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம bxை காமனாக எடுக்கிறோம். ஸோ bxை காமனாக எடுக்கும் போது a by b minus y அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, அதை மாதிரியே தான் வந்து dy by dtயை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது கிடைக்கும். திஸ் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஃபீல்ட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இப்போ இதனோட ஃபிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அங்கே ஆர்த்தோகோனல் ட்ராஜெக்டரிஸாக இருந்தது, இங்கே உள்ள ட்ராஜெக்டரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ ட்ராஜெக்டரிஸ் வந்து இந்த கேஸில் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேவா? இதில் 2 ஈக்குலிபிரியம் பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து 0,0 அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து p/q, a/b அப்படின்ட்டு 2 ஈக்குலிபிரியம் பொசிஷன்ஸ் வந்து இருக்குது, p/q, a/b. அப்போது there are 2 point trajectories. ஸோ இப்போ இந்த 2 trajectories வந்து இந்த 2 பாயிண்ட்லேயுமே வந்து கிடைக்கும். ஸோ there are 2 point trajectories with 0,0, p/q, a/b and there are 2 line trajectories with x is equal to 0, y equal to 0. So line trajectoriesங்கிறது வந்து x is equal to 0, y equal to 0 அப்படிங்கிறதுல வந்து line trajectories வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா போன மாடலில் பார்த்த மாதிரியே இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 4 குவாட்ரண்ட்லையும் வந்து எப்படி வேல்யூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 குவாட்ரண்ட்டில் வந்து dx by dtயை வந்து less than 0ன்னு எடுக்கிறோம். அடுத்த 2 குவாட்ரண்ட்டில் வந்து dx by dt வந்து greater than 0ன்னு எடுக்கிறோம். அதை மாதிரி 4th குவாட்ரண்ட்லேயும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் வந்து dy by dt வந்து greater than 0, செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் 3rd குவாட்ரண்ட்லேயும் dy by dtங்கிறது வந்து less than 0 அப்படின்ட்டு எடுக்கிறோம். ஸோ இப்படி எடுத்தோன்னா dy by dxோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ போனதில் பார்த்த மாதிரியே தான் dy by dx is nothing but என்னது வரும், dy by dt divided by dx by dt அப்படின்ட்டு இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஃபஸ்ட்டு 2 குவாட்ரண்ட்டில் இது லெஸ் தேன் 0, அடுத்த 2 குவாட்ரண்ட்டில் கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் 4th குவாட்ரண்ட்லேயும் வந்து லெஸ் தேன் 0 கிரேட்டர் தேன் 0 கொடுத்துருக்காங்க. இந்த 2 குவாட்ரண்ட்லேயும் லெஸ் தேன் 0 கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிவிஷன் தானே, மைனஸ் டிவைடட் பை ப்ளஸ்னால் வந்து மைனஸ் பை மைனஸ்னால் வந்து ப்ளஸ்ஸு பை மைனஸ்னால் மைனஸ் அண்ட் ப்ளஸ் பை ப்ளஸ் அப்படிங்கிற போது ப்ளஸ் அப்படின்ட்டு வரும். அப்போ உங்களுக்கு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வந்து dy by dxோட வேல்யூஸ் வந்து வந்திருக்கும். அதாவது இந்த 2 இடத்துல லெஸ் தேன் 0 வரணும், இந்த 2 இடத்துல வந்து கிரேட்டர் தேன் 0 வரணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ dy by dxோட வேல்யூஸை வந்து பார்க்கணும். ஸோ இதுவும் போனதில் பார்த்த மாதிரியே தான். ஆக்சுவலாக இங்கே dy by dx வந்து என்னது வரும் அப்படின்னா dy by dt டிவைடட் by dx by dt. ஸோ dy by dtக்கு தான் y into p minus qxங்கிறது வேல்யூ, dx by dtக்கு வந்து இதை மாதிரி எக்ஸை காமனாக எடுத்தால் a minus dy அப்படிங்கிறது வந்து dx by dtயோட வேல்யூ. ஸோ இதை தான் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கீழே போட்டிருப்பாங்க. ஓகேவா? இது dy by dtயோட வேல்யூ, இது வந்து dx by dtயோட வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி இது கண்டுபிடிக்கிறது எல்லாமே நான் போன வீடியோவில் டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதையே தான் வந்து இங்கே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ போன வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரும், இன்டகிரேட் பண்ண ஆன்சர் இது எல்லாமே போன மாடலில் சொன்ன அதே வேல்யூஸ் தான் வந்து இந்த மாடலுக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ அதனால் இன்டகிரேட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். The trajectory which passes through p by q, a by b. ஸோ அப்போ ட்ராஜெக்டரியோட வேல்யூ என்னது வரும், இந்த a ln y by y naught, அதை தான் வந்து இங்கே a minus by
ஸோ இதை வந்து இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா. ஏ ln y டிவைடட் பை ஒய் நாட் மைனஸ் பிஒய் ப்ளஸ் by நாட். So this is equal to p ln x by x naught minus qx plus qx naught வரும். இந்த x naught y naught ஓட வேல்யூ தான் வந்து நமக்கு என்னதுன்னா passes through the point p by q, a by b அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. அப்போ நம்ம y நாட்டுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா a by b-யை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ y by a by b அப்படின்ட்டு போடும்போது இந்த b வந்து மேலே போகுமா, அப்போ by டிவைடட் பை a அப்படின்ட்டு கிடைக்குமா. அதுதான் இந்த by டிவைடட் பை a ஓகேவா. அதுக்கப்புறம் மைனஸ் b இன்ட்டு இந்த டேர்ம் இருக்குதா, அப்போ b இன்ட்டு y மைனஸ் y நாட்டுக்கு பதிலாக a பை b அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிடுவோம். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இந்த b கேன்சல் ஆயிரும். அப்போ by மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் a அப்படின்ட்டு கிடைக்கும். அதுதான் வந்து இந்த by ப்ளஸ் a. Similarly, x naught is equal to p by qங்கிறத போடணும். x naught is equal to p by qங்கிறத இங்கே போடும்போது x by p by qன்னு போடுவோம். அப்போ இது வந்து qx டிவைடட் பை p அப்படின்ட்டு கிடைக்கும். அதுதான் இந்த qx டிவைடட் பை p அப்படிங்கிறது. Similarly, இந்த x நாட்டுக்கு பதிலாகவும் வந்து q by p அப்படி p by qங்கிறத போடும்போது உங்களுக்கு வந்து இந்த p அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ ஆர் ட்ராஜெக்டரி வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அதனோட ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். If the initial population corresponding to the point A, ultimately the first species dies and the second species increases. So initial population ஏங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து செத்து போயிடும், செகண்ட் ஸ்பீசிஸ் தான் வந்து வளர ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சிமிலர்லி இனிஷியல் பாப்புலேஷன் வந்து பிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ செகண்ட் ஸ்பீசிஸ் வந்து டை ஆயிரும், ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் பாப்புலேஷன் if the initial population corresponds to the point B வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா then ultimately the second species dies and the first species tends to infinity. Similarly, if the initial population corresponds to the point C அப்படின்னா first species dies, second species infinity ஆகும். அது மாதிரி initial population corresponds to the point D அப்படின்னாலும் second species dies and first species goes to infinity. இதெல்லாம் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, சிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, டிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குதா. ஏவும் இனிஷியல் பாப்புலேஷன் ஏவும் சியுமா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் வந்து டை ஆயிரும், செகண்ட் ஸ்பீசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி இனிஷியல் பாப்புலேஷன் வந்து பிஆவோ டிஆவோ இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்பீசிஸ் வந்து டை ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லைக்வைஸ் த பாயிண்ட் இஃப் த இனிஷியல் பாப்புலேஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு த பாயிண்ட் இ அல்லது எஃப் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும், ரெண்டு ஸ்பீசிஸுமே க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி இனிஷியல் பாப்புலேஷன் ஜியாவோ ஹெச்ஆவோ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பீசிஸுமே வந்து டெத் ஆகும், டை ஆகும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இஃப் த இனிஷியல் பாப்புலேஷன் கரஸ்பாண்ட்ஸ் டு த பாயிண்ட் இ அல்லது எஃப், ஸோ இஆவோ எஃப்ஆவோ இருந்துச்சு அப்படின்னா த ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் கன்வர்ஜஸ் டு ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு கன்வர்ஜ் ஆகும்போது ரெண்டுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஈக்குலிபிரியம் பொசிஷன் தான் இந்த P by Q, A by B அப்படிங்கிறது. And if the initial population corresponds to the point G, H, the first and the second species die out respectively. G ஆவோ H ஆவோ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பீசிஸுமே வந்து டை ஆயிரும். Thus, except when the initial population corresponds to the curves OE and OF, the species will survive in the competition process and the species can coexist only when the initial population sizes corresponds to the point EF. So, இப்போ ACல வந்து first species die ஆகும்னு சொல்லிட்டோம், BDல second species die ஆகும்னு சொல்லிட்டோம், GHல வந்து first and the second species die அப்படிங்கிறத சொல்லிட்டோம். So,
ஈயாவும் ஈங்கிற பாயிண்ட்லேயோ எஃப்ங்கிற பாயிண்ட்டாவோ இனிஷியல் பாப்புலேஷன் இருந்தால் மட்டும்தான் ரெண்டு ஸ்பீசிஸுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் வந்து கோ எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆர்த்தோகோனல் ட்ராஜெக்டரியை வச்சு இந்த ஸ்பெஷல் கேசஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்தெந்த ஸ்பீசஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட்லலாம் வந்து சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா? So it is also interesting to note that while the initial population corresponds to the point A, E, B are quite close to one another. Initial population corresponds to A, E, B are quite close to one another. Populations வந்து ஏஇபியில் இருக்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்குதா? அதை மாதிரி சிஎஃப்டியில் இருக்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இந்த இனிஷியல் பாப்புலேஷன் வந்து இந்த பாயிண்ட்லலாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். க்ளோஸாக இருந்தாலுமே இதனோட பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்ட்டு. ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறோம், ஏங்கிற பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் டை ஆயிரும்னு சொல்லியிருக்கிறோம், பிங்கிற பாயிண்டில் வந்து செகண்ட் ஸ்பீசிஸ் டை ஆயிரும்னு சொல்லியிருக்கிறோம், ஈயில் வந்து ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். தோ இந்த மூணு பாப்புலேஷன்ஸும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருந்தாலுமே அதனோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் while the initial population corresponds to A, E, F are close to one another, the ultimate behavior of these populations are different. அதனோட கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பிஹேவியருங்கிறது டிஃபரெண்ட். ஏன்னா ஃபார் பாப்புலேஷன் ஸ்டார்டிங் அட் A, the second species alone survive. ஃபஸ்ட்டு வந்து செத்து போயிடும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபார் பாப்புலேஷன் ஸ்டார்டிங் அட் பி, த ஃபஸ்ட் ஸ்பீசிஸ் அலோன் சர்வைவ். ஏன்னா செகண்ட் ஒன் வந்து செத்து போயிடும்னு சொல்லியிருக்கிறோம். while for population starting at E, both the species can coexist. ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இது மூணுத்தோட கேரக்டரைசேஷனுமே வந்து டிஃபர் ஆகும். Thus, a slight change in the initial population size can have a catastrophic effect on the ultimate behavior. It may also be noted that for both prey-predator and competition model, we have obtained a great deal of insight into the models without using the solutions of the equations. By using numerical methods of integration with the help of computers, we can draw typical trajectories in both the cases and can get additional insight into the behavior of these models. So ரெண்டு மாடல் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ப்ரெடேட்டர் மாடல்னா என்னென்னு பார்த்துருக்கோம், காம்படிஷன் மாடல் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த கண்டெக்ஸ்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து காம்படிஷன் மாடல். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த காம்படிஷன் மாடலை இந்த வீடியோவில் பாருங்கள்.